Hi everyone, this is Abhi from Abhi Creation. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்குறோன்னா இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். எப்படி காட்டில் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ஸ்லீவ் எல்லாம் டைப் பண்ணி கட்டுறோங்கிறத போட்டிருந்தேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆரி காட்டில் தான் போடுறோம். அதை பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம சேல்ஸ் பண்ணுற மினி காட்டிலேருந்து போடுற ப்ளவுஸ் பீஸ் தான். இந்த ப்ளவுஸ் பீஸில் வந்து பேக் நெக் போட்டுட்ருக்கோம். ஒன்ஸ் இதில் பேக் நெக் போட்டதும் எப்படி நம்ம ரோல் பண்ணி திரும்ப ஸ்லீவ்ஸ் ஆக்சுவலாக நம்ம போன லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கு மார்க் பண்ணுறது மட்டும்தான் போட்டிருந்தோம். நிறைய பேர் ஒர்க் பண்ணி போடுங்க, ஒர்க் பண்ணி அதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறோன்னு பார்க்கணுங்கிறதுனால ஒர்க் பண்ணி போடுறோம். இப்போ பேக் நெக் வந்து ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஆஃப்டர் திஸ் பேக் நெக் ஒர்க் அடுத்து நாங்கள் ஸ்லீவ் ஒர்க் போடும்போது எப்படி ரோல் பண்ணி போடுறோம்னு இந்த வீடியோலையும் பார்க்கலாம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த பேக் நெக் போட்டுட்ருக்கோம். நார்மலாக போடுற அந்த ஜரி, அப்புறம் சின்ன பீட்ஸு, அப்புறம் மீடியம் சைஸ் பீட்ஸ் அண்ட் அகெயின் சின்ன பீட்ஸ், அதுதான் அவுட்லைனில் போட்டுக்கிட்டுருக்கோம். இது வந்து ஒரு ஹை நெக் ப்ளவுஸு. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதை வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன்னா நீங்கள் அதில் அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மொரோவர் ஆரி காட்டோட சேல்ஸ் வேறு போய்கிட்டு தான் இருக்குது. ஆரி காட்டோட சேல்ஸ், ஆரி காட்டு யாருக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க வந்து எனக்கு கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவோம் உங்களுக்கு. இதுதான் அந்த மினி காட்டில் நம்ம எந்த அளவுக்கு போடுறோங்கிறத பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா தெரியும், காட்டில் போட்டிருக்கோம். இந்த ப்ளவுஸ் பேக் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ தான் காட்டோட சைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வீட்டில் சும்மா ஒரு பெஞ்ச் மேலே தான் நாங்கள் வச்சுருக்கோம். இதுக்கு ஆக்சுவலாக ஸ்டாண்டு கூட நாங்கள் போடாமல் இதுதான் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ இதில் பேக் போர்ஷன் போய்கிட்டு இருக்கு. பேக்கில் வந்து கீழே எண்டு பார்த்திங்கன்னா கீழே ஹிப் லைன்லேயுமே கர்வ்ஸ் கொடுத்துருக்கோம். இதை பார்த்திங்கன்னா தெரியும், கீழேயுமே ஹிப் லைனில் கர்வ்ஸ் கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலாக நம்ம டிசைனை இது பண்ணுறதை விட உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்ம எதுக்கு எடுக்கிறோன்னா ஒர்க் பண்ணிவிட்டு எப்படி இந்த காட்டில் ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிற பர்பஸ் தான் இந்த வீடியோவை இப்போ நம்ம பார்க்குறது. ஸோ அடுத்து இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் முடிச்சுட்டு ரோல் பண்ணுற வரைக்கும் நம்ம இதை பார்க்குறோம். எப்படி ஸ்லீவ் ரோல் பண்ணி ஸ்லீவோட ஃபைனல் டச் ஒர்க் வரைக்கும் நம்ம இந்த காட்டில் தான் நம்ம போட போகிறோம் பார்க்கலாம். இதில் அப்படியே ஃப்ரண்ட் போர்ஷனும் இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷன் ஆப்போசிட் சைடில் இருக்குது. நம்ம அங்கிட்டு கூடி அதை வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா டைட்டாக போட்டிருக்கு. டைட்டாக போட்டு இதில் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஒரு சைடு மட்டும்தான் கிராஸ் செக்ஸ் போட்டிருக்கோம். சென்டரில் வந்து ஒரு பீகாக் இமேஜ் போட்டிருக்கோம். கீழே கட்டிங், இந்த சைடு கிடையாது, ஹை நெக். சென்டர் போர்ஷனில் வந்து ஓட்டை வந்துடும். இது ஃப்ரண்ட் நெக். இப்போ காட்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் காட்டில் தான் இது இமேஜ் ஃபுல்லாக போட்டு முடிச்சிருக்கோம். இதை எப்படி காட்ஸ் வந்து எல்லோரும் டவுட் கேட்குறது, எப்படி நம்ம ரோல் பண்ணி ஸ்லீவ் பக்கம் போடுறதுன்னு கேட்குறாங்க. இதை பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல் கவர் இமேஜ் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டுட்டோம். எப்படி வந்து இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோன்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து நம்ம ஏற்கனவே நூல் நிறையா கட்டியிருக்கோம் டைட் பண்ணுறதுக்காண்டி. அந்த நூலெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணுறோம். இதாக இருக்குது, அதை ஃபுல்லாகவே கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்கிறாங்க. நம்ம வந்து ஃபுல் காட்டர் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சைடில் உள்ள கட்டையை மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணி எப்படி ரோல் பண்ணுறது பாருங்கள். இதாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் அந்த அந்த த்ரெட் கட்டர் இருக்கும், அது வச்சு தான் ஃபுல்லாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க. நமக்கு தேவையான அளவு டைட்டாக கொடுத்தோம்னாக்கத்தான் நல்லா டென்ஷனாக டெம்பராக இருக்கும். நமக்கு அது ஆரி வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும். அதுக்காண்டி தான் சைடில் கொடுக்குறது. இந்த வீடியோ ஆக்சுவலாக மேக் பண்ணுறதை எப்படி நம்ம ஸ்லீவ் இது பண்ணுறோம் காட்டுறதுக்கு தான் நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம். எப்படி ரோல் பண்ணுறோம் தான் வீடியோ மேக் பண்ணுறோம். இப்போ வந்து இதை நம்ம திரும்ப கட்டில் வந்து நிமித்தி நிற்க வச்சுக்கிறோம். நிமித்தி நிற்க வச்சுட்டு இந்த இதில் வந்து ஆணியை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். இதில் இந்த பார்த்திங்கன்னா நம்ம டைட் பண்ணுறதுக்காண்டி போட்டிருந்த அந்த ஆணியை மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ணுறதில்ல. இந்த இருக்குது, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மேலே உள்ளது திரும்ப ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த ஆணியை ரிமூவ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி திரும்ப உள்ள அணி கீழே எடுத்துட்டோம். திரும்ப கட்டில் திரும்ப கீழே படுக்க வச்சுட்டு சைடில் உள்ள கட்டையை மட்டும் தான் நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா தெரியும், சைடில் உள்ள கட்டையை மட்டும் தான் ரிமூவ் பண்ணுறோம். சைடில் உள்ள கட்டையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி ரோல் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அந்த பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க. ரெண்டு பேர் ஆக்சுவலாக தேவைப்படும். இதை பார்த்திங்கன்னா தெரியும், டைட்டாக ஒரு பக்கம் பிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே அங்கிட்டு மார்க் போட்டிருக்கோம். இது வந்து
அந்த இது தான் மார்க் பண்ணுறோம். அது மேலே தான் நம்ம ரோல் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் எப்படி ரோல் பண்ணுறோன்ட்டு. நமக்கு இந்த ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பீஸ் வந்து டேமேஜ் ஆகாது, பயப்பட தேவையில்லை யாரும். இதாக இருக்குது. ரோல் பண்ணும்போது அந்த ஆப்போசிட் சைடு வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த ரோலை வந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த பக்கத்தில் ரோலை வந்து ரிமூவ் பண்ணோம்னா அங்கே நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்ச ஸ்லீவ் போர்ஷன் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் கவர் பண்ணியாச்சு. ஏற்கனவே மார்க் பண்ண ஸ்லீவ் இருக்குது. நம்ம ரோலிங்கும் அந்த ரோலை ரிமூவ் பண்ணும்போது நல்லா டைட்டாக கொடுக்கணும். இந்த பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கு. ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி இப்போ வந்து சைடு கட் அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு அநேகமாக கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம ரோல் பண்ணி எப்படி இதை நம்ம அட்டாச் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணுறோங்கிறது இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். திரும்ப சைடு உள்ள கட்டையை போட்டுட்டு திரும்ப ஆணி போட்டு டைட் பண்ணிடுவோம். திரும்ப அங்கிட்டு ஒரு பீஸ் ஆணி போடுறாங்க. அது நீங்கள் ஆணி போடும்போது அந்த கரெக்டான ஓட்டை கவுண்டிங் அந்த இது பார்த்திங்களா, அந்த எந்த கவுண்டிங்கில் போடுறோமோ சிமிலர் அதே போல் போடணும். இப்போ திரும்ப அடுத்த பக்கத்துக்கு ஆணி போடுறதுக்கு கட்டில் நிமித்தி வச்சுட்டு நம்ம நல்லா நல்லா டைட்டாக மிதிச்சுட்டு, ஆக்சுவலாக கைட்டையும் பண்ணலாம். பட்டு நம்ம கால்கிட்ட மிதித்தோம்னாக்கா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை மிதிச்சுட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம ஆணியை போடுறோம். அதே போல் நம்ம 2 சைடுமே ஆணி போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஃப்ரேமில் வந்து மேலே இந்த போர்ஷன் இருக்குது. இது இனி வந்து நம்ம யூஸ்வலாக கட்டுற மாதிரி சைடில் வந்து டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த காட்டில் அந்த இது இருக்கிற மாதிரி நம்ம ஸ்லீவும் போட்டாச்சு, ஃப்ரண்ட்டும் போட்டுட்டோம். இந்த காட்டில் கட்டின மணிக்கு இருக்குது. இனிமேல் நமக்கு 2 ஸ்லீவ் முடிச்சிட்டோம்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு தெரியும். அவ்வளோதான். ஸோ நமக்கு ரோல் பண்ணி போடுறது ரொம்ப ஒரு ஈஸியான ஒர்க்கு தான். போட்டுடலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் வேறு எதுவும் ஒரு டவுட் எதுவும் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நம்ம அதிக மாதிரி பார்த்து போடுவோம். அது ஆரி கார்ட் சேல்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. எது வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ்.